ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க, பெங்களூர்ல. யஷ்வந்த்பூர்ல இருந்தே ஹோசூர் வரைக்கும் நாம 16527 கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். நம்ம யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனே வந்து ஒரு புது மாதிரி மாடலா மாறி இருக்குங்க. சூப்பரா வந்து ரெனோவேஷன் பண்ணிருந்தாங்க. இப்ப பார்த்தா ஃபுல்லாத்தையும் வந்து தரமட்டம் ஆக்கிட்டு மறுபடியும் வந்து புதுசா கட்டுறாங்க. ஸோ பார்க்கலாம், பெரிய லெவல்ல கட்ட போறாங்க போல யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு. என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு யஷ்வந்த்பூர்லன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர்ல இருந்து ஓசூர் போற நம்ம 16527 கண்ணூர் எக்ஸ்பிரஸ் எடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபுல்லா ஒரு டோம் மாதிரி போட்டு சூப்பரா வந்து ஃப்ரண்டேஜ் கட்டியிருந்தாங்க. இப்போ அதை ஃபுல்லாவே எடுத்துட்டு இருக்காங்க. செம்ம பெருசா வேலை நடந்துட்டு இருக்குங்க. இந்த சைடும் வந்து பெருசா பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே வந்து யஷ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஃபுட் ஜங்ஷன்ஸ், டாக்ஸிஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல நின்று இருக்கும். டாக்ஸிஸ், ஆட்டோஸ் எல்லாம் ரெண்டு சைடுமே வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சைடும் வந்து பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அம்ரித் பாரத் ஸ்கீம்ல நம்ம யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனை வேற லெவல்ல டெவலப் பண்றாங்க போல. நம்ம சென்னையில் எப்படி எக்மோர் ஸ்டேஷன் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி யஷ்வந்த்பூர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கிற முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து செம்மையா ரீமாடல் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடி தடி பண்றாங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ். சரி வாங்க, இங்க ஒரு ஃபுட் ஜாயிண்ட் இருக்கு. சூப்பரா ஏதாவது காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம பிளாட்ஃபார்ம்குள்ள போகலாம். இன்னும் 1 hour நமக்கு டைம் இருக்குல்ல. நல்ல கனெக்டிவிட்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பெங்களூருக்குள்ள எந்த இடத்துல வந்தாலுமே வந்து நீங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. யஷ்வந்த்பூர் வந்து எதுக்கு முக்கியம்னா, நம்ம கர்நாடகா ஸ்டேட்டோட கேபிட்டல் வந்து சவுத் எண்டில் இருக்குல்ல. ஸோ இங்கிருந்து தான் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் போறதுக்கு வந்து ட்ரெயின்ஸ் கிடைக்கும், பஸ்ஸஸ் கிடைக்கும். அதனால யஷ்வந்த்பூர் வந்து நம்ம ஊரு பெருங்காலத்தூர் மாதிரிங்க. எப்படி சென்னையில இருந்து மொத்த தமிழ்நாட்டு மக்களும் சவுத் தமிழ்நாடு போற மக்களும் பெருங்காலத்தூர் வழியா டிராவல் பண்ணுவாங்களோ அது மாதிரி மொத்த கர்நாடகா மக்களும் வந்து யஷ்வந்த்பூர் வழியா தான் டிராவல் பண்ணி ஆகணும். மேக்சிமம் சொல்றேன். அதனால யஷ்வந்த்பூர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. மக்களே, நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஸ்நாக் ஷாப்ல இருக்கோங்க. இங்க நிறைய வடாப்பாவெல்லாம் கிடைக்கும். வடாப்பாவ், டீ, காஃபி எல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். லைட்டா ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போலாம். ஈவினிங் டைம் எவ்வளவு பிஸியா இருக்கு பாத்தீங்களா ஸ்நாக் பாயிண்ட். மக்களே, எவ்வளவு வகையான ஸ்நாக்ஸ் பாருங்க. சாண்ட்விச்சஸ், பன்ஸ், சமோசா, எக் பஃப், வெஜ் பஃப், வடாப்பாவ் எல்லாமே இருக்குங்க. நாம ஒரு காஃபியும் வடாப்பாவும் சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட்டு போலாம். மக்களே, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்க ஃபுல்லா வந்து மேக் ஷிஃப்ட் வெயிட்டிங் ரூம்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா உள்ள நல்லா ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டதுனால வெளியே அந்த கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல அதுலயே வந்து உங்களுக்கு மேக் ஷிஃப்ட் வெயிட்டிங் ஹால்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. வாங்க உள்ள போகலாம். இங்க இருக்கு பாருங்க வெயிட்டிங் ஹால்ஸ். சின்னதா தான் இருக்கு, வேற வழி இல்ல. ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் போல. மேக் ஷிஃப்ட் எல்லாமே வந்து டெம்பரரியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அன்ரிசர்வ் டிக்கெட் புக்கிங்க்கு. அதுக்கப்புறம் ஏடிவிஎம் மெஷின்ஸ் அங்க இருக்கு, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ்.
மக்களே நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க பக்கி சர்வீஸ் எல்லாம் இருக்குங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போக எப்படி கியூட்டா இருக்கு பாருங்களா. ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்கு. ஹம்சஃபர் கோச்சஸ் எல்லா பக்கம் டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது நம்ம ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்புங்க. இங்க ஃபுல்லாவே வந்து சென்னப்பட்னா டாய்ஸ் வித்துட்டு இருக்காங்க. சென்னப்பட்னா டாய்ஸ் வந்து வுட்லயே பண்ற டாய்ஸுங்க, அதனால ரொம்ப யூனிக்கானது. இந்த ஜிஐ டேக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டேக்கும் வந்து நம்ம சென்னப்பட்னா வுடன் டாய்ஸ்க்கு இருக்கு. எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. நோ பிளாஸ்டிக், ஃபுல்லாவே வந்து வுட்ல செஞ்சது. நம்ம குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்குற எல்லா பொருட்களுமே வந்து வுட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இதுல யூனிக்னஸ் சென்னப்பட்னா டாய்ஸ்க்கு. கியூட்டா இருக்குல்ல. அங்க பாருங்க, உங்களுக்கு கொலுல வைக்கிற பொம்மைக்கெல்லாம் கூட இதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க யஷ்வந்த்பூர் சைடு வந்தா நம்ம ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்ல வாங்கிங்க மக்களே. ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. இங்க பாருங்க, டேபிள் மேல வச்சுக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. கட்ட வண்டி, கிராமத்து கட்ட வண்டிங்க. இங்க பாருங்க, வாவ் கியூட்டுங்க. மக்களே நம்ம என்ட்ரி ஆனோடனே 6th பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வந்து நம்ம 16527 கண்ணூர் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் கேரளா வரைக்கும் போற ட்ரெயினுங்க. நம்ம ஹோசூர், சேலம், கோயம்புத்தூர் வழியா. இது ஏசி கோச்சஸ் இருக்கிற பகுதி. இங்க போது பாருங்க பக்கி சர்வீஸ். நமக்கு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்ல 2 இருக்கும், பின்னாடி 2 இருக்கும். நாம பின்னாடி இருக்கிற அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் டிராவல் பண்ண போறோம். டென்ஷன்ல போயிட்டு இருக்காங்க பேசஞ்சர்ஸ். இன்னும் டைம் இருக்கு, 7:15 தான். அது இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த டிராவல் பண்ணும்போது இருக்கிற ஆங்ஸைட்டி இருக்கும்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம சாதாரணமா பாக்குற சீன்ஸ் தான் இதெல்லாம். பரவாயில்லைங்க, ஹம்சஃபர் கோச் எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ல. இது ஃபர்ஸ்ட் ஏசி கோச். மக்களே நம்ம யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸோட நேம் போர்டு பாருங்க. A2 கோச். பிளாட்ஃபார்ம்ல நம்ம கரெக்டா ஈவினிங் டைம் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ஸ்நாக் ஷாப்பு. இது நம்ம IRCTC பசங்க பேக்கேஜஸ் வித்துட்டு இருக்காங்க, ஃபுட் பேக்கேஜஸ். அது நம்ம நந்தினி மில்க் பார்லர், நம்ம ஊர் ஆவின் மில்க் பார்லர் மாதிரி. நம்ம ட்ரெயினோட ஏசி கோச்சஸ்க்கான கேபின் க்ரூ ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ரயில்வேஸ் வந்து வேற லெவல்ல மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சூப்பரா யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு சும்மா செம்ம சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் நைட் ட்ரெயின். கரெக்டா 8 மணிக்கு இங்க எடுத்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8-9 o'clock ஆயிடும் நினைக்கிறேன் கண்ணூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஏசி கோச்சஸ் எல்லாம் தாண்டி பின்னாடி போனோம் அன்ரிசர்வ் கோச்சஸ்க்கு. வாங்க போவோம். LED ஸ்கிரீன்ஸ் அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே நம்ம யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸோட ஏசி கோச்சஸ்ங்க. புஷ் டைப்ல தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. லினன்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏசி கோச்சஸ் எல்லாம் இப்போ சூப்பரா ரெடி பண்ணிடுறாங்க. ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. மக்களே ஏசி 2 டயர் பார்த்தோம், இப்போ 3 டயரும் பார்த்துடலாங்க. D3 கோச் இது, ஏசி 3 டயர். வாங்க உள்ள போலாம். இன்னும் வந்து 1/2 an hour இருக்கு நம்ம ட்ரெயின் எடுக்க. சவுத்ல போற ட்ரெயின்ஸ்னாவே நம்ம கேங்வேஸ் எல்லாம் வந்து சூப்பரா கிளீனா வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, கேபின் க்ரூவோட லினன்ஸ் எல்லாம் சேவ் பண்ற பிளேஸ். ஸோ இது நம்ம ஏசி 3 டயர் கோச். நல்லா இருக்குல்ல? ஸ்லீப்பர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் ஏசி.
இதுக்கும் லினன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸு, கேங்வேஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம கண்ணூர் எக்ஸ்பிரஸில். பார்க்குறக்கே வந்து அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு போங்க. மக்களே, நம்ம ஏசி கோச்சஸ் எண்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே நாம் ட்ராவல் பண்ண போகிற அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. நமக்கு என்ன வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் தான். வளைச்சு எல்லா பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளோ கிரேன்ஸ், நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க போல. சான்ஸே இல்லை போங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனே வந்து செம சூப்பரா டெவலப்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதையும் இடிச்சுட்டு இன்னும் கிராண்டா கட்டுறாங்கன்னா ஏதோ சூப்பரா டெவலப்மெண்ட் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னும் வந்து ஒரு 6-7 months கழிச்சு வந்து பார்த்தா நமக்கு தெரியும். பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ண போறாங்கன்ட்டு. ஆமா, யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து ஹோசூருக்கு டிராவல் பண்ண போற கம்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி வந்து 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் கடைசியில ஒரு லக்கேஜ் அண்ட் கார்ட் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. மக்களே, இன்னைக்கு நம்ம 16527 யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸை இழுத்துட்டு போற என்ஜின் இவன் தாங்க. WAP7 கிருஷ்ணராஜபுரம்க்கு சேர்ந்த என்ஜின்ங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க, சும்மா கிராண்டா. யஷ்வந்த்பூர் ஜங்ஷன், பெங்களூர் டு கண்ணூர், நார்த் கேரளா. வாங்க போலாம், போய் பயணிக்கலாம் சூப்பரா. இன்ஜினுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் இது இருக்குங்க, கேபின். ஓ, இது வந்து இன்னொரு ரூட்லேயே ஆப்ரேட் பண்ணுவாங்க போல. யஷ்வந்த்பூர் கண்ணூர், யஷ்வந்த்பூர் பிதார், யஷ்வந்த்பூர் லட்டூர். பட் ஆனால் டெய்லி ரன் ஆகுது. என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. நம்ம என்ஜின் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சைட்ல ஒரு டீசல் இன்ஜின் நின்றுட்டு இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு டீசல் இன்ஜின் எல்லாம் பார்த்து. எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாருங்களா. இது வந்து ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின்ஸை புல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ட்ராக் மாத்துறதுக்கெல்லாம். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு சேர்ந்த வண்டிங்க. இங்க பாருங்க, பக்கி சர்வீஸ் கடைசி ட்ராக் வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ இங்க போயிட்டு கீழே இறங்கி மற்ற பிளாட்ஃபார்முக்கு போயிடும். 5, 6, 5, 4, 3, 2, 1 பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஜென்ரேட்டர் கேபின் அண்ட் கார்ட் ரூம். கார்ட் ரூம்ல தான் வந்து உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸ் இருக்கு பாருங்க. ட்ரெயின்லாம் சடனா நிறுச்சுன்னா இதுல இருந்து தான் ஆப்ரேட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம புல் பண்றோம்ல எமர்ஜென்சிக்கு, அப்போ வேக்கம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வேக்கம் ஃபில் பண்ணோம்னா கார்ட் ரூம்ல தான் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் வந்து தீன் தயாள் கோச்சஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏசிக்கு வந்து ஹம்சஃபர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. வாங்க நம்ம அன்ரிசர்வ்ட் கோச்சஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேங்வேஸ் நீட்டா இருக்கு. ஓ, அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹாய். இதுதான் வந்து நம்ம அன்ரிசர்வ்ட் கோச். லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு, சைடில் ஒரு சீட்டு, இந்த பக்கம் சீட்ஸ். நம்ம வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து டூ அண்ட் ஃப்ரோ ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன்ஸ்லலாம் பக்கி சர்வீஸு. மக்களே, இன்னும் 5 minutesல எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக வந்து 8 மணிக்கு எடுத்து பானஸ்வாடி, கார்மேலராம், ஹோசூர் நாம் இறங்கிப்போம். ஹோசூரில் நாம் இறங்கினதுக்கப்புறம் தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, கோழிக்கோடு, வடகரா வழியாக வந்து 9:45 இது வந்து கண்ணூர் ரீச் ஆகுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பெங்களூர்லேருந்து கண்ணூருக்கெல்லாம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சூப்பரான ட்ரெயின். ரொம்ப ரஷ் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புக்கிங்கும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சூப்பராக நம்ம ஜேர்னி பண்ணலாம். நம்ம ஹோசூர் மக்களுக்கும் வந்து யஷ்வந்த்பூர் சைடு இருந்து நீங்கள் மல்லேஸ்வரம் யஷ்வந்த்பூர் சைடில் இருந்து பீனியா சைடில் இருந்தெல்லாம் ஹோசூருக்கு வரணும்னா ஈவினிங் இந்த ட்ரெயின் எடுக்கலாங்க. கரெக்டாக 1 hour ஜேர்னி தான். நம்ம 8 மணிக்கு எடுத்து அரௌண்ட் 9:15 நம்ம ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இடையில எதுவும் சிக்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு. ஸ்கெடியூல் படி 9:15.
மக்களே கரெக்டாக 8:05 எடுத்திருக்காங்க. நம்ம 16527 கண்ணூர் எக்ஸ்பிரஸ் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் லேட்டு. இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க டுவர்ட்ஸ் ஹோசூர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர் போறதுக்குள்ள பானஸ்வாடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்மேல்ராம், இந்த 2 ஸ்டேஷன்ல தான் வந்து ஸ்டாப்பிங் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து ஹால்ட் கிடையாது நம்ம கண்ணூர் எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணூர் எக்ஸ்பிரஸ் வந்து யஷ்வந்த்பூர்ல 8 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில 9:45 கண்ணூர் ரீச் ஆகுங்க. ஸோ கண்ணூர் வந்து நார்த் கேரளால இருக்கிற ஒரு ஊர். ஸோ சூப்பரா வந்து ஹோசூர் சேலம் ரூட்ல டிராவல் பண்ற கேரளா ட்ரெயின், ஒரு 2-3 ட்ரெயின் தாங்க கேரளாக்குள்ள போகுது. கரீப் ரத்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் கண்ணூர் போறதா இல்ல திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போறதுங்க கரீப் ரத். அதுவும் கேரளா ட்ரெயின். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கு டே டைம்ல. சோ இந்த 3 தான் பாத்தீங்கன்னா மேஜர் ட்ரெயின்ஸ் நம்ம பெங்களூர்ல இருந்து ஹோசூர் சேலம் ரூட்ல கேரளா வரைக்கும் போற ட்ரெயின். ஸோ அதனால நல்லா பாப்புலரா இருக்கும். இன்னொரு கண்ணூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு, எஸ்எம்பிடில இருந்து கிளம்பி மேங்களூர் வழியா கண்ணூர் போற எக்ஸ்பிரஸ். ஸோ அதுலயும் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த விளாகும் பார்க்காம இருந்தா பாருங்க, கேரளா பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், ட்ரெயின் விளாக்ஸ் பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க ஹோசூர் நோக்கி பயணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்பி இப்போ ஹெபாலா ரீஜன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹெபாலா ரீஜன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்கும். மான்யதா டெக் பார்க் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெங்களூர்ல எப்போ ஹெவி ரெயின் வந்தாலும் மான்யதா டெக் பார்க் ஃபுல்லாவே வந்து பெரிய லேக் மாதிரி ஆயிடும். எல்லா ஊர்லயும் மாதிரி தாங்க, எல்லா மெட்ரோ சிட்டிஸ்ல மாதிரியே நிறைய லேக்ஸ் எல்லாம் வந்து சமன்படுத்தி பில்டிங் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மழை காலம் வந்தாதான் வந்து அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியுது. நம்ம தண்ணீர் வந்து அதோட குளங்களை தேடி வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அப்படியே பெரிய கடல் மாதிரி ஆயிடுது. ஸோ எல்லா மேஜர் சிட்டிஸ்ல இருக்கிற மாதிரியே ப்ராப்ளம் வந்து இப்போ பெங்களூரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளோ இருக்காது, ஏன்னா நிறைய லேக்ஸ் சுத்தி சுத்தி இருக்கும் பெங்களூருக்குள்ள. எவ்வளவு மழை பெஞ்சாலும் வந்து ஓடி போயிடுற மாதிரி தான் இருக்கும் தண்ணி. ஏன்னா இது கொஞ்சம் மலைப்பாங்கான இடம் இல்ல, 900 ஃபீட் ஹைட்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் பெங்களூரு. அதனாலதான் வந்து இயர் லாங் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சில்னஸ் இருந்துட்டே இருக்கும் பெங்களூர்ல. அதுக்கு காரணம் எலிவேஷன்ல இருக்கிறதுனாலதான். அவ்வளவு எலிவேஷன்ல இருந்து கூட வாட்டர் லாக்கிங் எல்லாம் ஆகுது பாருங்க, என்ன செய்யறது. ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூருக்குள்ள நம்ம கண்ணூர் எக்ஸ்பிரஸ்க்கு 2 ஹால்ட் இருக்குன்னு சொன்னால, ஒன்னு வந்து பானஸ்வாடி, இன்னொன்னு வந்து கார்மெல்ராம்ங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. எப்பவுமே வந்து ஈரமாவே இருக்கு பாருங்களேன் நம்ம பெங்களூர் சிட்டி. அதுவும் மான்சூன் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டா இருக்கும். நம்ம பெங்களூர்ல ஹில் ஸ்டேஷன் மாதிரி தாங்க, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எப்போ மேகமூட்டமா இருக்கும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும்னே தெரியாது. ஸோ ரொம்ப யுனிக்கான வெதர். என்னதான் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் அது இதுன்னு ப்ராப்ளம் சொன்னாலும் மக்கள் இங்க நிறைய வந்து வாழ்விடத்தை அமைச்சுக்கிறதுக்கு காரணமே வந்து பெங்களூரோட சூப்பர்பான வெதர் தான். இங்க பாருங்களேன், நைட் டிராவல் பண்ணும்போது கூட எவ்வளவு கருமேகங்கள் நமக்கு தெரியுதுன்னு வேற லெவல் வைபா இருக்குங்க. ஸோ இப்பதான் வந்து நம்ம பெங்களூருக்குள்ள லோக்கல் ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஹோசூருக்கு வந்து டபுள் லைன் இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சிங்கிள் லைன்ல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனாலயே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இந்த வழியில இன்னும் விடல. ஏன்னா அங்கங்க வந்து கிராசிங் போட்டுட்டு இருந்தா அதுவே வந்து டிலே ஆயிடும்ல எல்லா ட்ரெயின்ஸ்க்கும். அதனால வந்து இப்போ மினிமம் ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர்பான ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ். அதுதான் இப்போ ரீசெண்ட் அடிஷன். அது போக பாத்தீங்கன்னா இன்னும் புது ட்ரெயின்ஸ் எல்லாம் எதுவும் விடல. இப்போ ஹோசூர் வரைக்கும் டபுள் லைனிங் வந்து ஆல்மோஸ்ட் முடியிற கட்டத்துல இருக்கு. ஏற்கனவே வந்து டெட்லைன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் வந்து டிலே ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ மேபி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரெயின்ஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்ல. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணூர் எக்ஸ்பிரஸோட பெங்களூர்ல இருக்கிற செகண்ட் ஹால்ட்டான கார்மேலராம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து பெல்லாந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நாம இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பெல்லாந்தூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐடி பார்க்ஸ் இருக்குங்க. இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, சும்மா நைட் நேரத்துல லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா தக 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 தகன்னு மின்னுது. இங்க நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் இருக்கும். ஃபுல்லா வந்து ஐடி மக்கள் தான். பெங்களூர் ஃபுல்லாவே வந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஐடி மக்கள் தான் இருப்பாங்க. இந்த பெல்லாந்தூர் ரீஜன்ல இன்னுமே அதிகமா இருக்கும். ஸோ ஃபுல்லா வந்து ரெசிடென்ஷியல் பார்க்ஸ் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலுமே வந்து நிறைய நம்ம ஐடி பார்க்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்களா. கிரேன்ஸ் எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு பாருங்க. ஸோ எப்ப நம்ம டிராவல் பண்ணாலுமே பெங்களூர் சைட்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டே தாங்க இருக்கும். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் ஏதாவது வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஸ்டாப் டெவலப்மெண்ட்ல தான் வந்து இன்னுமே வந்து பெங்களூர் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஒரு வேர்ல்டு கிளாஸ் நகரமா ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் பெங்களூரோட growth ஹங்கர் தீரல அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க எவ்வளோ ரஷ்னு. நான் சொன்னேன்ல, எக்கச்சக்கமான ஐடி மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேரளத்து மக்கள், பெங்களூர்ல ஒர்க் பண்ற மக்கள், மேக்சிமம் ஐடி மக்களா தான் இருப்பாங்க. ஸோ கார்மேலராம்ல நிறைய போர்டிங் இருக்கும் பேசஞ்சர்ஸ்க்கு. அதனால தான் வந்து 2 ஹால்ட்டு, பானஸ்வாடியில் ஒரு ஹால்ட்டும் கார்மேல்ராம்ல ஒரு ஹால்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேசஞ்சர்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே ஹால்ட் இருக்காது. மேஜர் ஸ்டேஷன்ஸ் இடையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஹோசூர் தான். ஹோசூருக்கு அப்புறம் தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்லலாம் ஹால்ட் இருக்கா என்னன்னு தெரியல நைட் நேரம் போறதுனால. ஸோ கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் காலையில ரீச் ஆகும்போது கேரளாக்குள்ள நிறைய இடத்துல நிற்பாங்க. பாலக்காடு, ஷொர்ணூர், கோழிக்கோடு, இந்த வடகரா, இந்த ஊரெல்லாம் தாண்டி காலங்காத்தால 9:45க்கு கண்ணூர் போகும். ஸோ சென்ட்ரல் கேரளா, நார்த் கேரளா கவர் பண்ற ட்ரெயின்ங்கிறதுனால எப்பவுமே வந்து ஃபுல்லா ரஷ் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு. நாம கரெக்டா இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிருவோம் ஹோசூர்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர் டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்பி 8 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். கரெக்டா 9:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலா 1:15 ஹவர்ஸ்ல வரணும். பட் ஆனா 15 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அங்க எடுக்கும் போதே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் லேட்டா தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இடையில அவ்வளவா சிக்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த டைம் இல்ல. அதனால நாம ஆல்மோஸ்ட் கரெக்ட் டைம்ல வந்தாச்சு. ஸோ நம்ம ஓவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நாம டபுளிங் ஒர்க்குக்காக நிறைய நாளா இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வழியா ஓபன் பண்ணி கீழே நம்ம போக்குவரத்துக்காக ஓபனும் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போ கார்கோ ஹேண்ட்லிங்கெல்லாம் வந்து 2 புதுசா பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன்னா நம்ம ஹோசூரும் வந்து ஒரு பாப்புலர் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வளர்ந்துட்டு இருக்கு. இங்கேயும் வந்து நிறைய கேரளா மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஃபுல்லா வந்து ஐடி ஹப்னா, இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், இந்த ஃபீல்டுல எல்லாம் ஒர்க் பண்ற மக்கள் நிறைய இருப்பாங்க. நம்ம ஹோசூர்ல நிறைய இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுல ஒர்க் பண்ற நிறைய அதர் ஸ்டேட் மக்கள் இங்க இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கேரளா மக்களும் நிறைய இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கார்மேலராம்ல நிறைய ரஷ் பார்த்தோமோ, அதே மாதிரி ஹோசூர்லயும் வந்து ஆல் டேஸ் வந்து உங்களுக்கு ரஷ் இருந்துட்டே தான் இருக்கும் கேரளா போற ட்ரெயின்ஸ்க்கெல்லாம். இன்னும் வீக்கெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ரஷ் இருக்கும். எவ்வளவு மக்கள் பாத்தீங்கல்ல. ஸோ கரெக்டா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கிளம்புனா காலங்காத்தால அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க ஊருக்கு போய் ரீச் ஆயிடலாம். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பாப்புலர் ட்ரெயின். இதோட சேர்த்து நம்ம எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கும். அதுவும் செம்ம பாப்புலரான ட்ரெயின் கேரளா போற ட்ரெயின்ஸ்ல. ஸோ நம்ம சூப்பரா ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்க உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி குட்டியா தான் இருந்துச்சு. இப்போ மேல ஒரு டோம் மாதிரி எல்லாம் போட்டு செம்ம சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸ்டெண்டும் வேற பண்ணிட்டாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்கிரீட் போட்டு 2 பிளாட்ஃபார்ம் வந்து கார்கோ ஹேண்ட்லிங்காகவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குங்க நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க நைட் நேரம் எப்படி இருக்குன்னு அமைதியா. இங்க பாருங்க புதுசு புதுசா கியூட்டா இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆடட் அடிஷன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. இப்போதான் ரீசெண்டாக ஒரு 6-7 மந்த்ஸ் முன்னாடி இந்த ஓவர் பிரிட்ஜு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்கோ ஹேண்ட்லிங்க்கு லாரியெல்லாம் நிற்கிது பாருங்க. ஸோ அங்கே வந்து 2 ட்ராக் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனோட ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸில் இன்னுமே நல்லா ஒரு பொலிவுடன் காட்சி அளிக்கும் நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மக்களே, நம்ம 16527
யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ல யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மல்லேஸ்வரம், ஹோசூர், பீன்யா சைடெல்லாம் இருந்து ஹோசூர் வரணும்னா ஈவினிங் டைம் வந்து இது சூப்பரான ட்ரெயின். 1.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டோம். நம்ம 9:30க்கு ரீச் ஆகணும், 9:15க்கு ரீச் ஆகணும். 15 மினிட்ஸ் லேட். நான் அங்கேயே வந்து 5 மினிட்ஸ் லேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சூப்பராக வந்து ரீச் ஆயாச்சு ஹோசூரில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.